வணக்கம் யூடியூப், இது உங்கள் ஷாஸ். முந்தின வீடியோவில் ஏபிஎஸ் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அண்ட் பல்சர் NS200 பற்றி நான் பேசியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலையா? மேலே வர லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பைக் பிரேக்ஸ் பற்றி. உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா, நம்ம பைக்கில் மொத்தம் 3 பிரேக் இருக்குன்னு? என்னடா இவன் 3 பிரேக் இருக்குன்னு சொல்கிறான் பார்க்குறீங்களா? ஆமாங்க, நமக்கு தெரிஞ்சது ஒன்று ரியர் பிரேக் இல்லைனா ஃப்ரண்ட் பிரேக். ஆனால் நமக்கு தெரியாமலே இன்னொரு பிரேக்கும் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம நான் ஏபிஎஸ் பைக்ஸில் எப்படியெல்லாம் பிரேக் பிடிக்கலாம், எப்படியெல்லாம் பிரேக் பிடிச்சா நம்ம கீழே விழாமல் இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ஏபிஎஸ் வெர்ஷன் பைக்ஸ்லலாம் பிரேக் அடித்தோம்னா நம்ம வீல் ஸ்கிட் ஆகாது. என்ன ரீசன்னா ஏபிஎஸ் சென்சார் இருக்கனால. ஸோ நமக்கு ஒரு கொஷின் ரைஸ் ஆகும். நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஏபிஎஸ் பைக்ஸாக தான் இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்படியெல்லாம் பிரேக் பிடிச்சா நம்ம வீல் ஸ்கிட் ஆகாது, நம்ம எப்படியெல்லாம் பிரேக் பிடிக்கணுன்றத இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு பிரேக்கிங் டெக்னிக்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் லைவ் டெமோவோட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றதுக்காக தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பெல் ஐக்கான் ஒன்று காட்டும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் நம்ம ரியர் பிரேக் பற்றி பார்க்கலாம். ஸோ ரியர் பிரேக்குன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோவாக போகும்போது ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் இதே நம்ம ஒரு 60 to 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், யாராவது குறுக்கால வராங்க, சப்போஸ் இல்லை சடன் பிரேக் போடுறாங்க, கார் இல்லை பைக் ஏதாவது. ஸோ அப்போ என்ன ஆகும், நீங்கள் ரியர் பிரேக் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த ரியர் பிரேக் யூஸ் பண்ணும் போது நம்ம வீல் லாக் ஆகும், ஸ்கிட் ஆகும், வண்டி நம்ம கீழே விழுவோம். ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் வீல் மூவிங்கில் தான் இருக்கும், நம்ம ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணலை. ஸோ நம்ம ரியர் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணுறோம்னா வீல் லாக்காகவும் நம்ம ஸ்கிட் ஆகி நம்ம கீழே விழுவதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போது ஒரு லைவ் டெமோ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 30 to 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக போகிறேன். நான் ரியர் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணுறேன், என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, நான் ஒன்லி ரியர் பிரேக் யூஸ் பண்ணுறேன். 30 to 40 கிலோமீட்டர் ஸ்பீட் தான், ஆனால் என்னோடய வீல் லாக் ஆகுது. ஸோ லாக் ஆகி ஸ்கிட் ஆகுது. ஸோ இதனால் நான் விழுறதுக்கு நிறைய சான்ஸ். ஸோ நான் இப்போ 30 to 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போடுறதுனால நான் விழலை. இதே நம்ம ஒரு 60 to 80 or 100 ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், ஒன்லி ரியர் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆகும், கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் கீழே விழுவோம். ஸோ இதுதான் ரீசன் ரியர் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு. ஸோ இதே நான் 30 to 40 கிலோமீட்டர் ஸ்பீடு நான் போகிறேன், ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நான் ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கும் போது என்ன ஆகுது, ஸோ எனக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. ஏன்னா ரியர் வீல் மூவிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் பிடிக்கும் போது ரியர் வீல் என்னை தள்ளுது. ஸோ அதனால் எனக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லை, நான் கீழே விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட் ரியர் பிரேக் அப்ளை பண்ணேன், ரெண்டாவது ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணேன். ஸோ இந்த 2 பிரேக்கும் நான் அப்ளை பண்ணும் போது வண்டி கண்ட்ரோலில் இல்லை. ஸோ மூணாவதாக ரெண்டுத்தையும் ஒன்றா அப்ளை பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 30 to 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன். ஸோ இப்போ நான் 2 பிரேக்கையும் ஒன்றா அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ 2 பிரேக்கையும் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரியர் பிரேக் அதிகமாகவும் ஃப்ரண்ட் பிரேக் கம்மியாகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 60 to 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், யாராவது குறுக்கால வராங்க, இல்லை சப்போஸ் வண்டியோ சடன் பிரேக் போடுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம ரியர் பிரேக் அதிகமாகவும் ஃப்ரண்ட் பிரேக் கம்மியாகவும் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வண்டி ஸ்கிட்டாகவும் நம்ம கீழே உள்ள வாய்ப்பு நிறைய உண்டு. ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ முந்தின இதில் ரியர் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரண்ட் வீல் ரொட்டேட்டில் தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கிறோம், அப்படியும் ஏன் கீழே விழுறோன்னு பார்த்தீங்கன்னா ரியர் பிரேக் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன ஆகும், நம்மளோட வண்டி ஸ்கிட் ஆகும்போது நம்மளோட ஹேண்டில் பார் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்காது. ரியர் பிரேக் கம்மியாகவும் ஃப்ரண்ட் பிரேக் அதிகமாகவும் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு 60 to 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க, யாராவது குறுக்கால வராங்க, இல்லை சப்போஸ் உங்கள் ஃப்ரண்ட்டில் உள்ள வண்டியோ சடன் பிரேக் அடிக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க,
ஸோ நீங்கள் ரியர் பிரேக் யூஸ் பண்ணுறதுனால ஒரு நல்ல விஷயம், உங்கள் ரியர் வீல் லாக் ஆகாது, உங்கள் ஹேண்டில் பார் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கிறதுனால என்ன ஆகும், உங்கள் ப்ரெஷர் எல்லாமே ஃப்ரண்ட்டில் போகும். ஸோ உங்களோட சஸ்பென்ஷன் வந்து, உங்கள் பைக் சஸ்பென்ஷன் வந்து அப்படியே அது அமுக்கும். ஸோ அதனால் உங்கள் பைக் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், எதுவும் ஆகாது. ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் 2 பிரேக்கையும் அப்ளை பண்ணுறீங்க ஓகே, பட் 2 பிரேக்குக்கும் நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் தரீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, திடீர்னு யாராவது குறுக்கால வராங்கன்னா நீங்கள் சடனாக பிரேக் அடிக்கும் போது இப்போ என்ன ஆகும், வண்டி வீல் லாக் ஆகி நீங்கள் கண்டிப்பாக கீழே விழுவீங்க. ஸோ அதுதான் நீங்கள் கொடுக்குற ப்ரெஷர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு பிரேக்லேயும் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, 50-50 கொடுக்கலான்றாங்க. 50% ஃப்ரண்ட்டும் 50% ரியர் பிரேக்கும் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 50-50 என்னென்னா, சப்போஸ் நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் 50க்கு பதிலாக நல்லா ப்ரெஷர் பண்ணிட்டோம் ரியர் பிரேக்கை அப்படின்னா என்னாகும், நம்ம ரியர் வீல் வந்து லாக் ஆகி நம்ம ஸ்கிட் ஆகி நம்ம கீழே விழுவோம். ஸோ இதனால் எக்ஸ்பர்ட் சொன்ன மாதிரி 70% ஃப்ரண்ட் பிரேக்கும் 30% ரியர் பிரேக்கும் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஸோ 70% ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கிறதுனால 30% தான் ரியர் பிரேக் பிடிக்கிறோம். ஸோ ரியர் வீல் வந்து லாக் ஆகாமல் நம்ம வண்டி நம்ம கண்ட்ரோல்லேயே இருந்திருக்கும். ஸோ 70-30 தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் வே. நீங்கள் ஒன்று கேட்கலாம், நான் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு. ஸோ இதுக்கு தான் ஒரு வழி இருக்குது. நீங்கள் முன்னாடிலேருந்தே நார்மலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த 70% 30%ன்னு, ஸோ அப்போ என்ன ஆகும், உங்கள் மைண்ட் வந்து அதுக்கு மாறிடும். ஸோ அப்போது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் பிரேக் அடிக்கிங்கன்னா கூட உங்கள் மைண்ட் வந்து அதே இதில் தான் இருக்கும், 70-30 தான். ஸோ அப்போ என்ன ஆகும், நீங்கள் கீழே விழ மாட்டீங்க, உங்கள் வண்டி முன்னாடியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் என்னென்னா, நீங்கள் 70-30 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நார்மல் ரோட்லலாம் 70-30 கொடுக்குங்க, ஓகே ஃபைன். ஸோ இப்போது ஒரு மழை காலத்துலேயோ இல்லைனா மண் இருக்க இடத்துலையோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் 70% ஃப்ரண்ட் பிரேக்கையும் 30% ரியர் பிரேக்கும் கொடுக்கும் போது ஒரு சில சமயத்தில் தண்ணி இருக்க இதில் வழுக்கி விட்டுரும், அப்படி இல்லைனா மண் இருக்க இடத்துலையும் வழுக்கி விடும். இப்போ என்ன ஆகும்னா, ஸோ நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. உங்கள் மைண்டை வந்து டக்குன்னு மாற்றிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரேக் பிடிங்க. சப்போஸ் ரியர் வீல் வந்து நீங்கள் பிரேக் அடித்து லாக் ஆச்சுன்னா டக்குன்னு அந்த ரியர் வீலை விட்டுருங்க. ஃப்ரண்ட் பிரேக்கும் உங்களுக்கு லாக் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா டக்குன்னு ஃப்ரண்ட் பிரேக்கையும் விட்டுருங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் கீழே விழாமல் போயிடுவீங்க. அப்படியும் இல்லைனா நீங்கள் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்பீடாக போகாதீங்க, ஸ்பீடாக போனால் கண்டிப்பாக ஏதாவது நடக்கும். ஸோ பிகாஸ் ஏபிஎஸ் இல்லை பைக்கில், நான் ஏபிஎஸை வந்து ஸ்பீடாக போகாமல் ஸ்லோவாக போயும் நம்மளோட லைஃப்பை காப்பாற்றிக்கலாம். ஸோ ப்ளீஸ் ஓவர் ஸ்பீட் வேண்டாம். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நம்ம பைக்கில் மொத்தம் 3 பிரேக் இருக்குங்க. ஒன்று ஃப்ரண்ட் பிரேக், இன்னொன்று ரியர் பிரேக், மூணாவதை பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஜின் பிரேக் நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நம்ம பைக்கில் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஜின் பிரேக் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நம்மள முக்கால்வாசி பேர் இந்த தப்பை பண்ணுறோங்க. அது என்ன தப்புன்னு பார்க்கலாம். நம்ம பைக்கில் ஃபாஸ்ட்டாக போகிறோம், யாராவது குறுக்கால வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பிரேக் அடித்து கிளச் பிடிச்சி கீரை கம்மி பண்ணி ஸ்டாப் பண்ணுவோம் பைக்கை. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாஸ்ட்டாக போகும்போது யாராவது குறுக்கால வந்தால் பிரேக் அடிக்கும் போதே கிளச்சை பிடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், கிளச்சை பிடிச்சோடனே இன்ஜின் பிரேக் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஸ்டாப் ஆனோடனே இன்ஜின் பிரேக் ஒர்க் ஆகலன்னொடனே நம்ம பைக்கை வந்து இன்னும் ஃபோர்ஸாக மூவ் பண்ண வைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடுதுங்க. ஸோ இதனால் நம்ம மோதுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் பாலம் இறங்கும் போது நல்லா நோட் பண்ணுங்கள். நீங்கள் ஆக்சிலேட்டரை விட்டுருங்க. ஆக்சிலேட்டர் விட்டால் என்ன ஆகும்னா, வண்டி ஸ்லோவாகிடும். ஆனால் அதே சமயத்தில் இறக்கத்தில் நீங்கள் ஆக்சிலேட்டரை விட்டு கிளச்சை பிடிங்களேன். ஸோ கிளச்சை பிடிச்சோன்னே என்ன ஆகும்னா, வண்டி நல்லா ஃபோர்ஸாக மூவ் ஆகும். ஸோ அதுதான் இன்ஜின் பிரேக்கு. ஸோ நீங்கள் கிளச்சை பிடிச்சோன்னே என்ன ஆகும், இன்ஜின் பிரேக் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆனோன்னே உங்களை பைக்கை வந்து நல்லா ஃபோர்ஸாக தள்ளி விடும். ஸோ தள்ளி விட்டோன்னே என்ன ஆகும், உங்களோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ யார் மேலேயா போய் நீங்கள் இடிக்க வாய்ப்பு உண்டு, சரிங்களா? ஸோ இனிமேல் நீங்கள் இந்த தப்பை பண்ணாதீங்க. வண்டியை வந்து ஸ்லோவானால் தான் நீங்கள் கிளச்சை பிடிச்சி கீரை கம்மி பண்ணணும். நீங்கள் நார்மலாக பிரேக் பிடிக்கும் போதே கிளச்சை பிடிச்சிங்கன்னா உங்கள் வண்டி இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். முன்னாடி நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருந்தோன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தயவுசெய்து பிரேக் அடிக்கும் போது கிளச்சை யூஸ் பண்ணாதீங்க. கிளச்சை யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஜின் பிரேக் ஒர்க் ஆகாமல் போயிடும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய சேனலில் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஃப்யூச்சரில். கண்டிப்பாக மறந்துடாதீங்க, பிரேக் அடிக்கும் போது கிளச்சை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒரு சில பைக்லலாம் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருப்பாங்க, ரியரில் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரம் பிரேக் வந்து நல்லதா இல்லை டிஸ்க் பிரேக் நல்லதா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஷாஸ்.